Hi all, very good evening. In today's class, we shall be looking into the supplementary portion, Jim Corbett, a hunter turned naturalist. இந்த ஜிம் கார்பெட்ங்கிறவர் வந்து ஒரு வேட்டைக்காரர், அப்புறம் ஒரு இயற்கை காவலர். ஸோ இவருடைய ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஹவு ஹி ஹண்டட் த மோஸ்ட் டெரிஃபிக் டைகர், சம்பாவர் டைகர், விச் ஹேட் கில்ட் மெனி லைஃப்ஸ். நிறைய உயிர்களை வந்து வாங்கின ஒரு புலி. அதை வந்து எப்படி இவர் பிடிச்சாருங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அவருடைய முழு பேர். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட்ங்கிறது ஜிம் கார்பெட்னுடைய முழு பேர். He is popularly known as Jim Corbett and he was a British wildlife photographer. பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். ஒரு காட்டு உயிரினங்கள் அதை வந்து புகைப்படம் எடுக்கிறதுல அவர் ரொம்ப வல்லுநரா இருந்தார். He is also a hunter, tracker, naturalist and ரைட்டர். ஒரு எழுத்தாளரா, ஒரு புகைப்படங்கள் அதை எடுக்கிறவரா இருக்காரு, வேட்டைக்காரரா இருக்காரு, இயற்கை காவலராகவும் இருக்காரு. நேச்சுரலிஸ்ட் மீன்ஸ் ஹீஸ் அ பர்சன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் தி நேச்சர். இயற்கை காவலர் அப்படின்னு தமிழ சொல்லலாம். He has hunted a number of man-eating tigers and leopards in India. நிறைய மனிதர்களை வேட்டையாடி திங்கக்கூடிய புலிகளா இருக்கட்டும், சிறுத்தைகளா இருக்கட்டும், அவர் வந்து வேட்டையாடி இருக்கு. ஸோ லெப்பர்ட்ஸ் லுக்ஸ் லைக் தீஸ். டைகர் மாதிரியே இருக்கும். இது எல்லாமே கேட் ஃபேமிலி தான், பூனை குடும்பத்தை சேர்ந்த மிருகங்கள் தான். ஸோ it will definitely have features of cat, but they are considered as wild animals. So leopard and tiger, he has hunted many of them. He has hunted number of man-eating tigers. Man-eating tigers னா மனிதர்களையே இரையா சாப்பிடக்கூடிய புலிகள். மற்ற மிருகங்களை சாப்பிடாம மனிதர்களை தான் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு புலிகள். அந்த வகையை சேர்ந்த புலிகளையும் இவர் வேட்டையாடி இருக்கு. He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cinefilm camera. அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. எந்த இதுலலாம் புலிய வேட்டையாடுறதுலயும் மற்ற காட்டு உயிரினங்கள் அத எப்படி ஒரு சினி கேமரா அதை வச்சு ஷூட் கூட பண்ணியிருக்காரு. ஷூட் மீன்ஸ் ஹி ஹஸ் டேக்கன் அ போட்டோகிராஃபி ஆஃப் தெம் அஸ் வெல். புகைப்படம் அதுவும் அவர் ஷூட், ஹி ஹஸ் டேக்கன் போட்டோ ஆஃப் தோஸ் ஆர் ஹி ஹஸ் டேக்கன் படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கும் கேமரா. Corbett always preferred a hunt alone and on foot. அவர் தனியா தான் வேட்டையாட விரும்புவார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Is my screen visible? The page which I'm sharing. If someone tell yes or no. Corbett always preferred to hunt alone and on foot. வெறும் காலையும் இருக்கட்டும், அப்புறம் தனியாவே வந்து வேட்டையாடணுங்கிறதா அவர் விரும்பினார். He often hunted with Robin, his dog. அவர் கூட இருந்தது வந்து அவருடைய செல்ல பிராணி, அவருடைய நாய் ராபின்ங்கிறது அதோடைய பேர். அதோட தான் இவர் வேட்டையாடி இருக்கு. It always stood along with him for help. Though he was an expert hunter, he admired wildlife. ஒரு வேட்டையிலேயே வல்லுநரா இருந்தாலுமே வேட்டையாடுறதுல அவர் இந்த காட்டு உயிரினங்கள் அதை வந்து ரசிக்கிறதுல he admired them the most. He did not like to kill wild animals for pleasure or sport. ஒரு விளையாட்டுக்காகவோ ஒரு தன்னுடைய சந்தோஷத்துக்காக, அந்த காரணத்துக்காக எல்லாம் உயிரினங்களை வந்து கொல்லல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. There is a reason behind his hunting. He did not hesitate to kill man-eating tigers or leopards. அவர் வந்து ஒருபோதும் வந்து தயங்கினது இல்லை. எதுக்கு தயங்கினது இல்லை? இந்த மனிதர்களையே இரையா சாப்பிடக்கூடிய இந்த புலிகளா இருக்கட்டும், இந்த சிறுத்தைகளை கொல்றதுல வந்து எப்போதுமே தயங்கினது இல்லை. He always wanted to he did not kill these for pleasure or sport. He wanted to protect human beings. மனிதர்களை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் he not only did it to help people but also at the request of government.
கவர்மெண்டோடைய ரிக்வெஸ்ட்னாலையும் சரி, மனிதர்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மிருகங்கள்லாம் அவர் வேட்டையாடி இருக்கார். He took no joy from the kill. எந்த ஒரு விதமான சந்தோஷமும் இந்த பிராணிகளை கொல்றதுல இவருக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷமும் கிடையாது. He often said that he is not against the law of nature, but against the law of human. இயற்கைக்கு எதிரா வந்து இல்ல, but it is against the law of human. So these are the pictures. Given a picture of a leopard, a tiger, and cinefilm camera. இந்த வார்த்தைகள்லாம் இந்த பக்கத்துல பார்த்திருக்கோம். So I just wanted to show you how a cinefilm camera would look like. In next page, you'll come across the Champavat tiger, how it actually looked. According to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. பொதுவா வந்து புலிகள் வந்து மனிதர்களை சாப்பிடாது. அது ஒண்ணு வயசா இருக்கணும், இல்ல அதுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கணும். அந்த காரணத்தினால மட்டும்தான் அது மனிதர்களை சாப்பிட ஆரம்பிக்குமா. இட் இஸ் அ ட்ரூத் அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி. When will a tiger start human beings? Only when, if at all, they are hurt or they have grown old. ரொம்ப வயசாயிடுது, இல்லாட்டி அதுக்கு அடிபட்டு இருக்குன்னா, ஏன்னா அதால ஓட முடியாது இல்ல. அடிபட்டா என்ன மனிதர்களை சாப்பிடணுமான்னு தோணும். இல்ல, அதால ஓட முடியாது இல்ல, because it runs very fast. It will not be able to run very fast if it has got hurt. Right? That is the reason it starts eating humans. அந்த காரணத்தினாலதான் அது மனிதர்களை சாப்பிட ஆரம்பிக்கிறது. As they cannot run fast, they start killing humans, as I told now. People cannot run as fast as animals, so they become easy prey. மனிதர்களால மிருகங்கள் ஓடுற வேகத்துக்கு மனிதர்களால ஓட முடியாது. அதனாலேயே ரொம்ப சுலபமான ஒரு இரையா மாறிடுறாங்க. They can't run as fast as animals, so they can become an easy prey. preyனா அது சாப்பிடக்கூடிய வகையில ஒரு இரையா வந்து ஆயிட முடியும். After eating human flesh once, a tiger will not eat any other flesh. மனிதருடைய மாமிசத்தை ஒரு வாட்டி புலி சாப்பிட்டுடுச்சுன்னா வேற எந்த ஒரு மாமிசத்திலையும் அது தொடாதான். These tigers are called man eaters. His first man-eating tiger hunt was the Champavat tiger. அந்த வேட்டைகள்லயே முதல்ல மனிதர்களை திங்கக்கூடிய ஒரு புலி, அந்த ரகத்துல வந்த புலிதான் வந்து சம்பாவத் டைகருங்கிறது. அததான் வந்து வேட்டையாடிது. It was a Bengal tigress. For a male, we call it as tiger. A female one, we call it as tigress. How we say man, women, same way for a tiger, tigress. It was a Bengal tigress. It was responsible for 436 deaths in Nepal. கிட்டத்தட்ட 436 இறப்புகள் நேபாள்ல வந்து காரணமா இருந்தது இந்த பெண் புலினால. அதுவும் it was a Bengal tigress. It had killed nearly 436 people, and not only in Nepal but also in Kumaon area of India. எந்தெந்த இடங்கள்ல வந்து இறப்பு ஏற்பட்டதுங்கிறத இல்ல சொல்லப்பட்டிருக்கு. Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. புலியால உயிரிழப்பு அதிகமா புலி ஒரு அதிகபட்சமா மனிதர்களை கொன்ன புலி வந்து இதுதான். கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயே வந்து அது லிஸ்ட் ஆயிருக்கு. See, we come across people who are getting listed in Guinness books of records. நிறைய திருக்குறளை சொன்னா இத்தனை நிமிஷத்துல மொத்த திருக்குறளையும் சொன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து இப்ப சின்ன பையனா ஒரு 5 வயசுலயே வந்து எல்லா திருக்குறளையும் சொல்லக்கூடிய திறன் உள்ள குழந்தைகளா இருக்கு இப்போ வர குழந்தைகள்லாம். ஒருத்தர் ஒரு திறமையில ஃபேமஸா இருப்பாங்க. I'm just telling it for an example. Here we get to know that tiger is also been listed in Guinness Book of World Records. புலிய கூட கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? நிறைய உயிரிழப்புகள் ஒரு புலியால ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக அதை கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. She was shot in 1907 by JimCorbett. இது வந்து யார் சுட்டு கொண்டாங்கன்னா JimCorbettங்கிறவர் தான். The tigress began her attacks in Rupal village in western Nepal, Himalayas. அதோடைய அட்டாக் வேட்டை அது வந்து எங்க ஆரம்பிக்குது? ரூபால் வில்லேஜ் வெஸ்டர்ன் நேபாள்ல இருக்கு, ஹிமாலயா பகுதியில. So hunters were
before we proceed to the next page, so we come across one image where the tiger is eating a flesh. So human eaters, man eaters. So these are man eaters, tigers. And this story, we come to know about Champavat tiger, which is a man eater. அந்த வலது பக்கத்துல இருக்கிறது தான் Champavat tiger. So most ferocious tiger, and which has killed nearly 436 people, and which has been listed in Guinness Book of World Records as well. So மனிதர்களை சாப்பிட ஆரம்பிச்செடுத்து மாமிசமா அப்படின்னா மத்த எந்த ஒரு விலங்கையும் இந்த புலி சாப்பிடாதான். Once they have turned to be a man eater. So hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. நிறைய வேட்டைக்காரங்க வந்து இந்த புலியை கொல்லணுங்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்டல இருந்து இந்த பெண் புலி வந்து சுலபமா தப்பிச்சு போயிடுது. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. இந்த நேபாளையர்கள் ராணுவம் வந்து இந்த பெண் புலிய பிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி கொல்றதுக்கு தோல்விட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, they are dragging her, they drove her across the border into India. இந்திய பார்டருக்கு வந்து எடுத்துன்னு வராங்க அந்த புலிய. There she continued her killings in the Kumaon district. அங்கேயும் அதோடைய வேட்டைய தொடங்குறது. நிறைய உயிரிழப்புகள் அந்த குமான் டிஸ்ட்ரிக்ட்லயும் அதோடைய வேட்டைய அது மறுபடியும் துவங்குறது. All her kills happened during the daylight. பகல் பொழுதும் போதுதான் நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்தது. இந்த புலி கொன்ன நிறைய உயிரிழப்புகள் வந்து பகல் பொழுதுலதான் நடந்திருக்கு. After several incidents, people stopped going into the forest to collect firewood, fruits, roots and other things. பகல் பொழுதுலதானே இது நிறைய மனிதர்களை வந்து கொல்றது. அதனால மக்கள் பயந்துட்டு இந்த விறகை தேடி போறதுக்காகவோ, பழங்கள், இந்த வேர், இந்த மாதிரி மத்த விஷயங்கள், மத்த பொருட்களுக்காக காட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த காரணத்துக்காக காட்டுக்கு போறதே வந்து அவங்க மொத்தமா நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் they were terrified to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. வெளியில போறதுக்கே அப்படியே பயந்து போயிடுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? டெரிஃபைட்னா ஃப்ரைட்டன், பயப்படுறது. வீட்டுக்கு வெளியில இருந்தே, அவங்களுடைய குடிசையில இருந்தே வெளியில வர மறுத்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு வாட்டி அந்த புலி காட்டுல வந்து உரும்பித்து அப்படின்னு உரும்பித்து அப்படின்னா, இந்த புலி இந்த காட்டுலதான் நடமாடி இருக்கு, நம்ம வெளியில போக கூடாதுன்னு அவங்க எல்லாருமே குடிசைக்குள்ளேயே இருந்திருக்காங்க, வெளியிலேயே வரல, பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. The British government requested JimCorbett to help the villagers. அந்த நாட்கள்ல இருந்த அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க வந்து JimCorbett இந்த கிராமப்புற மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக அவரை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. இந்த மாதிரி அதை வேட்டையாடணும், அந்த மக்களை வந்து காப்பாற்றணும்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து JimCorbett ரிக்வெஸ்ட் பண்றது. He agreed to hunt down the man eater. அவர் ஒத்துக்கிற, இந்த புலிய நான் வேட்டையாடுறேன் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிற. He camped in the Kumaon district and started tracking the tigress. அவர் வந்து எங்க இருக்காருன்னா, he started camping in, he camped in ஒரு முகாமிடுறார். எந்த இடத்துல முகாமிடுறாருன்னா குமான் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்புறம் அந்த புலி எங்கெல்லாம் நடமாடுறது, இந்த பெண் புலி எங்கெல்லாம் போறது, என்னெல்லாம் பண்றதுங்கிறத வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனுடைய நடமாட்டத்தை வந்து கண்காணிக்கிறார். He moved around the villages and restricted the activities of man-eater. நிறைய கிராம பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அதோடைய நடமாட்டத்தை வந்து குறைக்கிறார். He restricted the activities of man-eater. இந்த மனிதர்களை பலியாக்குற இந்த பெண் புலிய வந்து அதோடைய நடமாட்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக he is restricting the activities of this man-eater. After several unsuccessful attempts, நிறைய தோல்விகள் தான். உடனே அந்த பெண் புலியை பிடிச்சிட முடியுமா? It is very difficult, right? நிறைய இந்த அவருடைய முயற்சிகள்லாம் நிறைய கட்டத்துல தோல்விட்டு இருக்கு. After the several unsuccessful attempts, Corbett managed to kill the tiger when it killed a 16-year-old girl in the village near Champavat and left a trail of blood which Corbett followed.
நிறைய தோல்வியிடுறார் அவருடைய முயற்சியில. ஒருவேளை என்ன ஆகுதுன்னா, ஒரு 16 வயசு பெண்ணை வந்து இந்த புலி வந்து கொன்னுடுது. அது வந்து எந்த இடத்துக்கிட்ட கொல்றது அப்படின்னா, சம்பாவத்துங்கிற இடத்துக்கிட்ட. அண்ட் இட் லெஃப்ட் ட்ரெயில் ஆஃப் பிளட். அப்படியே இந்த ரத்தம் கொட்டியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல, அந்த பாதையே அப்படியே கார்பெட் வந்து ஃபாலோ பின்தொடர்ந்து போறார். அதை பார்த்தே அந்த பெண் புலிய வந்து பிடிச்சிடுறார். ஆஃப்டர் அ ஹோல் டே ஆஃப் பர்சியூட், ஒரு நாள் முழுக்க தீவிரமான தன்னுடைய எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம், கார்பெட் had to abandon the hunt, decided to use the villagers and to organize a bait the next day near the சம்பா ரிவர். நிறைய ஒரு நாள் பொழுது எடுத்தனர். அதுக்கப்புறம் மக்களுடைய அந்த கிராமப்புறத்து மக்களுடைய உதவிய நாடினர். and he organized a bait the next day near the சம்பா ரிவர். One minute. After a whole day of pursuit, Corbett had to abandon the hunt, decided to use villages and to organize a bait the next day near the Champa River. ஒரு தூண்டில் போடுற, எப்படியாவது இந்த தூண்டில் போட்டு இந்த புலியை வந்து பெண் புலியை வந்து கைவசமா பிடிச்சிடணும், இதுதான் அவருடைய திட்டமா இருக்கு. அந்த கிராமத்தினுடைய மக்களை வந்து உதவி எடுத்துக்கிறார். அண்ட் ஹி ஆர்கனைஸ்ட் அ பெயிட் த நெக்ஸ்ட் டே. மறுநாளே வந்து இந்த சம்பா ரிவர் அதுகிட்டதான் இதோட தூண்டில் போட்டு இதை பிடிக்கணுங்கிறத ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வர. வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவத், இந்த சம்பாவத்துங்கிற ஊர்புறத்தினுடைய தாசில்தார் உதவியோட the bait was organized with about 300 villages, கிட்டத்தட்ட 300 கிராமத்தினர் அவங்களோட உதவியோட இந்த தூண்டில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. the next day Corbett shot the tigress dead. மறுநாளே வந்து கார்பெட் வந்து அதை சுட்டு கொன்னுட்டார். நியர் தி சட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவத். எந்த இடத்துக்கிட்ட வந்து அது கொல்லப்படுறது அப்படின்னா, இட்ஸ் நியர் தி சம்பாவத், a bridge named Chattar Bridge. A cement board was erected marking the place where the tigress was finally brought down. இப்ப நம்ம ஒரு ஜூக்கு போறோம். இந்த ஜூ வந்து பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். they would have raised a board stating that this is so and so zoo. அதே போல இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சிமெண்ட் போர்டு எழுப்புறாங்க. இந்த இடத்துலதான் வந்து இந்த சம்பாவத் டைகர், பெங்கால் டைகர் வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு போர்டு எழுப்புறாங்க. It was erected marking the place where the tigress was finally brought down. எந்த இடத்துல வந்து அந்த கையுங்களுமா பிடிச்சி அதை வேட்டையாடி கொள்றாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு சிமெண்ட் போர்ட் எழுப்பப்படுறது, marking that this tigress was finally brought down. A postmortem on the tigress showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken, the upper one in half, the lower one right down to the bone. canine teeth அப்படின்னா அந்த கோரை பற்கள். அந்த டைகர்ஸ், இந்த பெண் புலியோடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரிய வருது அப்படின்னா, தட் ஹர் அப்பர் அண்ட் லோவர் canine teeth, அதோட கோரை பற்கள் வலது பக்கத்துல உடைஞ்சு போயிருந்ததாகவும், இன்னொன்னு மேல் பகுதியில ஒரு பாதியா உடைஞ்சு போய் இன்னொன்னு கீழ் பகுதியில எலும்பு கிட்ட உடைஞ்சு போயிருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டு. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and killed it. இது மாதிரி ஏன் நடந்தது, இந்த போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது உடம்பு இருந்தா என்னென்ன பிரச்சனை இருந்ததுங்கிறதுதான் தெரிய வரும். So they got to know that it had happened because of a old gunshot from a game hunter. விளையாட்டுக்காக வேட்டை செய்யறவங்களை வந்து கேம் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவோம். So it was because of him that this injury had happened to this tiger and he failed to track and kill it. அவர் விளையாட்டுக்காக தான் வேட்டையாடி இருக்க, அது வந்து அவர் வந்து பின்புறமா போய் அதை கொல்றதுக்கோ அதை ட்ராக் பண்ணி ஒன்னும் பண்ண முடியல. what happened was the tigress upper and lower canine teeth were
broken, உடைஞ்சு போயிருந்தது. எதனால உடைஞ்சு போயிருந்ததுங்கிறது அந்த சொல்லப்படுறதுதான் இந்த கதை. According to Corbett, probably this injury prevented her from hunting her natural prey. அதனாலதான் மனிதர்களை வந்து இரையா பயன்படுத்தியிருக்கு. மிருகங்களை வந்து சாப்பிட முடியல. ஏன்னா பல்ல வந்து அடிபட்டு இருக்கு இல்லையா? It had an injury. According to Corbett, this injury prevented her from hunting her natural prey, and hence she started to hunt humans. அதனாலயோ என்னமோ மனிதர்களை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருது. மிருகங்களை வந்து வேட்டையாடுறதுக்கு பதிலா தன் பல்ல அந்த அடினால, அந்த இன்ஜுரினாலதான் மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சது. பிகாஸ் ஹியூமன் ஃபிளஷ் ஆர் குவைட் சாஃப்ட், ரைட்? கம்பேர்ட் டு அனிமல்ஸ், திஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி அ சாஃப்ட் ஒன். ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் கேம் ஹண்டிங். ஜிம் கார்பெட் வந்து எப்போதுமே விளையாட்டுக்காக ஒரு வேட்டைய செய்யறது வந்து ரொம்பவே எதிர்த்து. He was always against it. He strongly advocated that deforestation and human encroachment. The காட்டழிப்பா இருக்கட்டும் and the human encroachment were the main cause of mischief of wild animals. இந்த மனித அத்துமீறல்னாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத அவர் சொன்னார். He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of mischief of wild animals. சும்மாவே இந்த காட்டு விலங்குகள்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து வேட்டையாடுது. It is because of us, we humans, we are causing deforestation. மரங்கள்லாம் வெட்டுறது, மரங்களை வந்து வளர்க்கறத வந்து afforestation சொல்றோம். deforestation மனிதர்கள் வந்து மரத்தெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா? we always come across plant more trees. அப்துல் கலாம் ஐயா கூட நிறைய மரங்கள் நடணும் இது சொல்லிட்டே தானே இருந்தார். so we need to plant lot of trees for a better future. Why we are telling here is he has got to know. Jim Corbett says that it is because of the deforestation. மரங்கள்லாம் வெட்ட ஆரம்பிச்சோம்னா காடு பகுதியில எப்படி வந்து விலங்குகள்லாம் இருக்கும், அதுவும் மனிதர்கள்லாம் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தானே நகர்ந்து வரும், ரைட்? If at all it is having forest, it will definitely stay over there. அந்த இடத்துலயே இருக்கும், வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, அந்த காட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்திட்டு இருக்கும். எப்ப காடே இல்லையோ அது என்ன பண்ணும், வெளியில தான் வந்தாகணும், கரெக்டா? ஹியூமன் என்ரோச்மெண்ட் வெத மெயின் காஸ் ஆஃப் மிஸ்சீஃப் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். இந்த மனித அத்துமீறல்னாலதான் இந்த காட்டு விலங்குகள்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தார் ஜிம் கார்பெட். He went on lecturing tours to educate people about their natural heritage and need to conserve forest and their wildlife. நிறைய நேரங்கள்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு எதை பத்தி, இந்த மாதிரி நம்மளுடைய நேச்சுரல் ஹெரிட்டேஜ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த மரம் வளர்க்கணும், காட்டு விலங்குகள்லாம் வந்து நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தார். ஒன்லி when people get to know, they will definitely preserve it. தெரியலன்னா அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு வந்து சொன்னோம்னா, ஓ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, இந்த மாதிரி நடந்துட்டா வந்து அது தீமையில முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, there are people who will definitely listen to it, right? So he went on lecturing tours to educate people about the natural heritage and need to conserve forest and their wildlife. He promoted the Association for Preservation of Game and the All India Conference for Preservation of Life. He played a key role in establishing India's first national park in Kumaon Hills, the Haley National Park in Uttarakhand. ஒரு மிகப்பெரிய பங்கு அவர் வந்து வகிச்சிருக்கார். எதுல அப்படின்னா இந்தியாவுடைய முதல் நேஷனல் பார்க் குமான் ஹில்ஸ்ல, அதுக்கு பேர் ஹேலி நேஷனல் பார்க். He played a key role in establishing this Haley National Park, which is located in Uttarakhand, India. It was initially named after Lord Malcolm Haley. இவருடைய பேருக்கு அப்புறம் தான் இந்த நேஷனல் பார்க்கு பேர் சூட்டப்பட்டது. ஜிம் கார்பெட் died on 19 April 1955. 1955 ஆண்டு 19 ஏப்ரல்ல வந்து இவர் இறந்து போறார். This park was renamed in 1957 as the Jim Corbett National Park. இவருடைய பேர்லயே வந்து மாத்தி அமைக்கப்படுறது இந்த நேஷனல் பார்க். ஆரம்பத்துல வந்து லார்ட் மேல்கம் ஹேலிங்கிறது தான் இந்த நேஷனல் பார்க்கோடைய பேரா இருக்கு. இவருடைய இறப்புக்கு அப்புறம் it is renamed as the Jim Corbett National Park. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. sorry.
இவர் அழிச்ச இவருடைய பங்குக்காகவும் சரி, இவர் வந்து இத பாதுகாப்பான சுற்றுச்சூழல்ல இருக்கணுங்கிறதுல இவர் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு இல்லையா? அதனாலேயே இவருடைய பேர் வந்து கொடுக்கப்பட்டது இந்த நேஷனல் பார்க். It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. Because earlier we come to know that he played a key role in establishing India's first national park in Kumaon Hills. So to honor him, they renamed the national park as JimCorbett National Park. So with this, the JimCorbett, a hunter-turned naturalist, comes to an end. ஒரு முடிவுக்கு வருது இந்த கதை. So we'll quickly go through the pictures. This is a leopard, and towards the right we come across this tiger, female tigress, and JimCorbett took a film shot of these animals. உயிரிழப்புகள், அதுதான் fatalities அப்படின்னு சொல்லுவோம். So these tigers are man eaters. மனிதர்களை இரையா ஆக்கக்கூடிய ஒரு புலி வகைகள். So that is why they have been called as man eaters. On the right we come across this champavat tiger, a female tigress. A tigress. Female itself is tigress. I'm sorry, champavat tigress. இதோடைய செயல்களை வந்து கட்டுப்படுத்துறது, that is called as restricted. So we will read these glossary words quickly. Hesitate, pause before saying or doing something. ஒரு மறுக்கிறது, ஒரு தயக்கம், அதுதான் வந்து hesitate அப்படின்னு சொல்லலாம். She hesitates to tell lies. அவ வந்து பொய் சொல்றதுக்கே வந்து மறுப்பா, ஒரு தயக்கம் இருக்கும் அவளுக்கு எப்போதுமே. She hesitates to tell lies. Fatalities, an occurrence of death by accident. ஒரு உயிரிழப்பு, ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா ஏற்படுற ஒரு உயிரிழப்பு, அத fatalities அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி அதை டெத்துன்னே சொல்லியிருப்போம்ல. ஒரு ஆக்சிடென்டால ஏற்படுற உயிரிழப்பை வந்து fatalities அப்படின்னு சொல்லுவோம். Restricted, limited extent. கட்டுப்படுத்துறது. Pursuit, search, தேடல். Encroachment, to advance beyond usual limits. We come across this word human encroachment. மனித அத்துமீறல். Preservation, protection, பாதுகாப்பு. So we'll see simple sentences for these glossary words. Hesitate, he was very hesitant to ask for help. She hesitated to eat non-veg. மறுத்தா, non-veg மாம்சத்தை சாப்பிடறதுக்கு அவ மறுத்தா. She hesitated to eat non-veg. Fatalities, there are large number of fatalities in national highways. இந்த நேஷனல் ஹைவே எல்லாம் நம்ம டிராவல் பண்றோம்னா நிறைய உயிரிழப்புகள் இருக்கும். ஏன்னா வேகமா கார் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதுலாம் இருக்கும். So there is death because of road accidents. So that we call as fatalities. Death by accident. Restricted, the children were restricted to play on terrace. மாடியில விளையாடுறதுக்கு வந்து குழந்தையில வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. தனியா விளையாடக்கூடாது, மொட்டை மாடியில விளையாடக்கூடாது, இந்த மாதிரி சொல்றது ஒரு கட்டுப்பாடு. Pursue, Raja was in pursuit of best cricket coaching academy in his area. Sorry, this word coaching is repeated twice. Search, Raja was in pursuit of best cricket coaching academy in his area.
You can also make note of these simple examples. The glossary wordsல என்ன கடினமான வார்த்தைகளா இருக்கோ அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பேன். So that you'll be able to understand better. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற வார்த்தைகளே அப்படியே உபயோகிக்காம அது நம்மளுடைய டே டு டே கம்யூனிகேஷன்லயோ உபயோகிக்க ஆரம்பிச்சோம்னா those words will definitely stay for a longer time. யாராவது கேட்டாங்கன்னா கூட நமக்கான அதுக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கிறதுனால சுலபமா சொல்ல முடியும். So all about Jim Corbett in a nutshell. ஒரு அவரை பத்தின ஒரு தகவல், ஒரு மைண்ட் மேப்பா இந்த கதையில என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். He was a hunter, tracker, naturalist and a writer. He hunted animals only to help people. மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட்டுடைய ரிக்வெஸ்ட்னாலதான் மிருகங்களை அவர் வேட்டையாடி இருக்காரு. He was a British wildlife photographer. So Jim Corbett always preferred to hunt alone and on foot. தனியா தான் வேட்டையாடணும், வெறுங்கால தான் வேட்டையாடணுங்கிறது அவருடைய ப்ரிஃபரன்ஸா இருக்கு எப்போதுமே. He hunted with his dog Robin. He had a lot of experience with tigers and other wild animals. And he hunted this Champavat tiger in Kumaon Hills. Champavat. Where it was killed? It was killed near Chattar Bridge in Champavat. So any doubts to anyone from the story? Any line or sentence which you haven't understood clearly? Can please ask me. We'll quickly see the answers for the questions that are asked in the textbook. Textbookல கேட்கப்பட்டிருக்க கேள்விகள் இந்த ஜிம் கார்பெட் பேஜ் நம்பர் 60ல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போமா? Fill in the blanks. Jim Corbett was born on 25th July 1875. He died in 19 April 1955. He was born in 25th July 1875. 18ஆம் நூற்றாண்டுலயும் இருந்திருக்காரு, 19ஆம் நூற்றாண்டுலயும் இருந்திருக்காரு. அது வரைக்கும் இருந்திருக்கு. Jim Corbett shot wild animals in his cinefilm camera. I had showed you a picture, right? I had shown you. I'm sorry. The Champavat tiger was the first man-eater shot by Corbett. Champavat tiger is the answer. Jim Corbett shot the tigress dead near the dash. He shot it near the Chattar Bridge. இந்த இடத்துக்கிட்ட அதை கொன்னார் Chattar Bridge. Can make note of these answers.
So read the following passage and answer the questions. From this passage itself is taken from the textbook from this chapter, and based on this passage given, they've asked certain questions. Some questions have been asked. Who played a key role in establishing National Park? JimCorbett played a key role in establishing National Park. Why was the park named Haley National Park? The park was named Haley National Park in order to honor the governor of United Provinces, Lord Malcolm Haley. அவரை வந்து கௌரவிக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய பேர்ல அந்த நேஷனல் பார்க்கு பேர் சூட்டப்பட்டது. When was it renamed JimCorbett National Park? It was renamed in 1957. Why was it renamed? To honor his role in establishing this protected area in 1930s. இது ஒரு பாதுகாப்பான ஏரியாவா அமைக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப மும்முரமா இருந்தார். So, and to honor his role, they had renamed after him. They had renamed it as JimCorbett National Park. Answer the following sentences in 1 or 2 words. What was the birth name of JimCorbett? The birth name of JimCorbett was Edward James Corbett. What was the name of Corbett's dog? The name of his dog was Robin. How many kills did the Champawat tiger record? It had recorded, the Champawat tiger recorded 436 deaths in Nepal and Kumaon area of India. Her attacks have been listed in Guinness Book of World Records as the highest number of deaths from tiger. புலியால இத்தனை உயிரிழப்புகள் Guinness Book of Records பட்டியலிடப்பட்டிருக்கு. What was who was the last kill of Champawat tiger? யாரை வந்து கடைசியா அது கொண்டது? It had killed a 16-year-old girl. It was the last kill of this tiger. When did Corbett die? Corbett died on 19th April 1955. This long answer question we will discuss in next class. Okay. I will end my session over here. Okay. Thank you so much, all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.